இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 2ஆம் நாள் 16/1/2026 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 11:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை 7:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 7:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:21 சந்திராஷ்டமம் முடிவடைந்து வருகின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலமாக இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க, தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமையின் மூலமாக நற்பெயரையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்துறையில் வருமானமும் இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. வேலை முடியும் வரையில் விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் சில செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாகவும் கொண்டு செல்லுங்க. வேலை இடங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். ஒரு நிம்மதியான நாள் என்றும் கூறலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சிறிது காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டு பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நெருங்கிய நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில நிலுவையில இருந்து வந்த பணிகளை இப்பொழுது சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான பணிச்சுமையின் காரணமாக சற்று மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வருமானம் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். கனிவான பேச்சுக்களின் மூலமாக நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க.
உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:21 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. சில லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். கடினமான பணிகளின் காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவுல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமையின் காரணமாக சிலருக்கு தொண்டையில வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களின் பொழுது எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரமும் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முறையில வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உதவிகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. இணையதள ஆசை வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய திறமைகளை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளிக்கவும் செய்வீங்க. அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக மன அமைதியும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். என்று வரவு செலவு கணக்குகள் தொடர்பான விஷயங்கள்ல சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்திலும் சரி, சமூக வட்டாரத்திலும் சரி, பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முக்கியமான வணிகம் தொடர்பாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் உண்டாகும். காதல் உறவுல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வேலைகள்ல வழக்கமான போக்கும் காணப்படும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் வந்து சேரும். வேலையாட்கள் இடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. நினைத்த சில பணிகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:21 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சுமூகமாகவும் இருக்கும். ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெற்றி பெறுவதற்காக நீங்க அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இப்பொழுது செய்கின்ற வேலைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறுதியுடனும் கவனமாகவும் பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வருமானத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவு சற்று குறைவாக இருந்தாலுமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மன சஞ்சலங்களும் நீங்கும். இன்று மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சில திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள் அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பொல்லாங்கு பேசும் சொந்தங்கள்ல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் உறவினர்களினால பாராட்டவும் படும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உங்களுடைய நேரத்தை என்று மன அமைதியுடனும் செலவும் செய்வீங்க. சில புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வணிகத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகள்ல அதிகாரிகளிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் வந்து சேரும். திருமணத்திற்காக தயாராகி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரனாகவும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கனிவான பேச்சுக்களின் மூலமாக வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். செய்யும் தொழில முயற்சிகளுக்கு ஏற்ப லாபத்தையும் பெற்றுவிடலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளையும் பெறலாம். சிந்தனைகளும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரையும் என்று எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் பிரியமானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல சிகிச்சைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
என்று வேலையில முன்னேற்றமும் இருக்கும், மேன்மையான பலன்களும் தேடி வரலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும், தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு ஏதாவது மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். தொழில்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் தருவதாகவும் இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம் என்று சில சுகமான அனுபவங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது இதனை நினைத்து பார்க்கவும் செய்வீங்க. பெற்றோர்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பெரும்பாலான வேலைகளை நீங்க நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஓரிரண்டு வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய அறிவுரைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்குமிக்க நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதியாகவும் இருக்கும். புதிய வணிக திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வேலையில மேலதிகாரிகள் இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் காதல் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியூர் பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். தான தர்ம செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சுப செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன மாறுதல்களையும் செய்வீங்க. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதர சகோதரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலைகளையுமே ஆர்வத்துடனும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. சகஜமான உரையாடல்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருமே இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில எதிர்ப்புகளையும் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல மிதமான போக்கும் இருக்கும். தொழில்ல முக்கியமான முதலீடுகள்ல நீங்க கவனத்தை செலுத்துவதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது பற்றிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன அமைதியும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமான உறவினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தொழில் எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. மனதில் இருந்து வந்த அழுத்தங்களும் குறையும். பங்குதாரர்கள் கிட்ட விட்டு கொடுத்தும் பேசுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாகவும் இருக்கும். இதனை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. சமயோஜிதமாக பேசவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்ட முறையில முடிக்கவும் செய்வீங்க. ஒழுங்கமைத்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள் கூடியும் வரலாம். குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். காதல் உறவுல மாற்றங்களும் ஏற்படலாம். சில ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். சிக்கலான செயல்களையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க. புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. உங்களுடைய பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் செயல்படுவீங்க. மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குறைவான நேரத்திலேயே விரைவாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனால உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் திறமையாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. அரசாங்க வேலையில உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பொறாமையும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வியாபார கணக்கு வழக்குகளை ஒருமுறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வீட்டுல உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சில மன அழுத்தங்களும் நீங்கும். இன்று நிம்மதியாக உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுதே முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில பிள்ளைகளுடன் விளையாடியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். சமூகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தொழில் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. வீட்டுல மகிழ்ச்சியும் அமைதியான போக்கும் காணப்படும். காதல் துணையிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. அவர்களுக்காக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த சில தனவரவு தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்திலும் மறைமுக விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. வியாபார முதலீடுகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தடங்கல்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விஷயங்களை கையாள்வதில் மிகுந்த முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிதளவு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களை புரிந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது வாகனங்களை ஓட்டும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். திருமண பேச்சுவார்த்தைகளும் கைகூடியும் வரலாம். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆன்லைன் வர்த்தகத்துல ஆதாயமும் உண்டாகும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று நினைத்தது நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். தொழில்நுட்ப உதவியோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடத்துல தேவையில்லாத பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. வீட்டை பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை சரியாக நீங்க எடுக்கவும் செய்வீங்க, நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்முறை தொடர்பான போட்டிகளும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். வேலையில உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். தன வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். பெற்றோர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வீடு வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. செய்கின்ற முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சற்று பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதும் நல்லது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் பரபரப்பாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நன்றாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான
சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். சிறிது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அமைதியாக உணர்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்க விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இதனால உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தங்களும் படபடப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். வருமானத்தில ஏற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் ஏற்படலாம். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டில இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பி இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வீட்டு பிரச்சனைகளினால இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். பணியிடத்துல வீட்டு விஷயங்களை பற்றி நினைத்து பார்க்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். வேலை பார்க்கின்ற இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் மனம் விட்டும் பேசுவாங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். ஆன்மீக மற்றும் சமூக நடவடிக்கைகள்ல பிஸியாகவும் இருப்பீங்க. இன்று வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்துல சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு நீங்க முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பி புதிய வேலைகளையும் ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வீடு தேடியும் வரலாம். தொழில புதிய தொழில்நுட்பத்தை கையாளவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால சிந்தனைகளும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது.
யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். அதிகாரிகளிடத்துல கவனக்குறைவாக பேசிவிடவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நுணுக்கமான விஷயங்களையும் ஆர்வத்துடனும் கலந்தாலோசிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. அன்பும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கையாள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியத்துடனும் உறுதியுடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணியின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அன்பு நிறைந்தும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணமும் கைக்கு வந்து சேருங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் திடமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில விருத்தியும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தேவையான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு சந்தையில லாபமும் இருக்கும். பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். விரும்பியதை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத உதவிகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சொந்த பந்தங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தடைப்பட்டு இருந்து வந்த சில பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல நுட்பமான சிந்தனைகளையும் நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாலின மக்களினால ஆதாயமும் உண்டாகும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும்.
எடுத்த காரியங்கள் முடிவடைவதில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும், வெற்றியும் உண்டாகும், பணியிட சூழல்கள் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம், இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சில தேவையற்ற கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். தொழில்ல போட்டியாளர்களுடைய தலையீடுகளும் இருக்கத்தங்க செய்யும். இது உங்களுக்கு சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்துல மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில அனாவசிய செலவுகளும் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வருவது வரட்டும் என்று எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கொள்வதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். என்று யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உரிய நேரத்துல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். அரசு அதிகாரிகளினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பணப்பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடைகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சில சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. சில சிறப்பான வழி நடத்துதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. விரைந்து பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகள் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய திறமைகளை பணியிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஓரளவிற்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும்.
வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கவும் வேண்டாம். குறைகள் இருந்தாலுமே மற்றவர்களிடத்துல அதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாகவும் இருப்பாங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனை சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிலும் இன்று ஓய்வின்றி செயல்படவும் செய்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தந்தையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.